வணக்கம் நண்பர்களே. நமக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்குது. அந்த குரூப்பில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆட்டோ நண்பர்கள் தான் இருக்காங்க. அந்த குரூப்போட லிங்க்கை வந்து நான் அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். விருப்பம் இருக்கவங்க மட்டும் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த குரூப்பில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆட்டோ சம்மந்தப்பட்ட தகவல் தான் வரும். அதுமாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்கணும்னு பார்த்திங்கன்னா, நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த லைட் செட் பண்ணியிருப்பாங்க. அதுமாரி செட் பண்ணிவிட்டு அவங்களாவே ஒயரை கைட்டி முறுக்குவாங்க. அந்தமாரி பண்ணதில் ஒரு ஆட்டோ நண்பரோட ஆட்டோவில் ரொம்ப பல்கான செலவு வச்சிருச்சு. அது என்னென்னு பார்க்கலாம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. என்ன பார்த்திங்கன்னா, அவர் ஆட்டோ வந்து BS6 பாரத் ஆட்டோவில் பார்த்திங்கன்னா செட்டு ரெடி பண்ணியிருக்காரு. அவர் ரெடி பண்ணும்போது என்ன பண்ணியிருக்காருன்னா, பாசிட்டிவ் நெகட்டிவ் 2 லைனையும் வந்து தனித்தனியாக எடுத்து கரெக்டாக தான் கொடுத்துருக்காரு. அது உள்ளுக்குள்ளே என்னாச்சுன்னா ஒயர் பிசர் இருந்திருக்கு. அதாவது ஒயர் இதாகி பாடியோட டச் ஆகி அந்த மெயின் பாக்ஸ் இருக்கும் தெரியுமா. BS6 ஆட்டோலாம் பார்த்திங்கன்னா மெயின் கண்ட்ரோலர் பாக்ஸ்னு ஒன்று இருக்கும். அதுதான் பார்த்திங்கன்னா எல்லா சென்சாரையும் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அதுதான் கண்ட்ரோல் பண்ணும். அந்த சென்சாரில் பார்த்திங்கன்னா ஃபால்ட் ஆகி அந்த சென்சார் எரிஞ்சிருக்கு. எரிஞ்சதுனால ஒரு 10,000க்கு மேலே செலவுன்ற மாதிரி சொல்லியிருந்தார். அதனால் என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒயரிங் கனெக்ஷன் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா சாவிலே ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க. நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா. சாவிலே வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஒயர், அதாவது சாவியை போட்டால் வந்து இந்த சாவி கீ செட்லேருந்தே ஒரு ஒயர் ஒன்று வரும் எக்ஸ்ட்ரா. அதுதான் பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் லைன். நீங்கள் சாவியை போட்டிங்கன்னா சப்ளை போகும். அந்தமாரி லைனில் மட்டும் ஒயர் எடுக்கணும். ஒயர் யூஸ் பண்ணுறது வந்து தரமான ஒயராக யூஸ் பண்ணுங்கள். இந்த சும்மா எல்இடிக்கு யூஸ் பண்ணுறது லோக்கலான ஒயர் யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் தரமான ஒயராக யூஸ் பண்ணணும். அவர் எல்லாத்தையும் கண்பட்டு இந்த ஒயரில் வந்து பிசர் இருந்திருக்கு, அதாவது வெட்டுப்பட்டு இருந்திருக்கு. அது பாடி கூட டச் ஆகி தான் இந்த பிரச்சனை ஆகிருக்கு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்தமாரி ஒயர் வேலையெல்லாம் வந்து இப்போ BS4 ஆட்டோலாம் நம்ம ஆட்டோலாம் பிரச்சனை கிடையாது. ஒன்றும் சென்சார்லாம் ஏகப்பட்டது கிடையாது, நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் BS6ல் அப்படி கிடையாது. அவர் அந்த ஒரு இதில் ஷார்ட் ஆனதுனால எப்படி இதாச்சுன்னு தெரில. இந்த கண்ட்ரோலர் அந்த மெயினாக ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்கும், அது இன்ஜின் கிட்டே இந்தமாரி பாக்ஸ் ஒன்று இருக்கும். அந்த பாக்ஸே காலி ஆகிடுச்சு. அதனால் வந்து BS6 வச்சுருக்கவங்க தயவு செஞ்சு ஒயரிங்கில் நீங்கள் கையை வைக்காதீங்க. ஏன்னா அதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே சென்சார் டைப் அது. அதனால் அதில் யாரும் கையை வைக்கிற வேலையை வச்சுக்காதீங்க. அதான் சொல்லணும்னு நினச்சேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.